ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நதியிட்ட நல்ல சுவடிகளும் ஓடும் நீரில் நின்று நிதானிக்கும். கொஞ்ச நேரம் நிற்குது, ஒரு செகண்ட் ஸ்தம்பிக்குது. தமிழ் வையை துணை இருக்கும் என்று நம்பி நதியிடுவர் என்று நம்பின அந்த நல்ல அழகான பிள்ளை நம்பி நதியிடுவர். இந்த துணை இருக்கும் அப்படின்னு நம்பி அதை நம்பி நதியிடுவர். நதியிட்ட நல்ல சுவடிகளும் ஓடும் நீரில் நின்று நிதானிக்கும். வையை நதி மகிழ்ந்தே சிலிர்க்கும். அந்த நதி இந்த ஞானசம்பந்தன் இந்த ஏட்ட தன் உடம்புல பட்ட உடனே சிலிர்க்குதான், சந்தோஷத்தில் சிலிர்க்குது. வையை நதி மகிழ்ந்தே சிலிர்க்கும். என்னதான் நினைத்ததோ, வையை தன் திசைதனை மாற்றியதோ, அதிசயமாய் சம்பந்தர் தமிழ்தாங்கு சுவடிகளும் நீரோட்டம் எதிர்த்தே பயணிக்கும். சம்பந்தர் தமிழ்தாங்கும் சுவடிகளும் நீரோட்டம் எதிர்த்தே பயணிக்கும். அதிசய நிகழ்வை அவச்சமணர் உள்ளிட்ட மக்கள் கூட்டம் அதிர்ந்தே காண்கும். அதிசய இந்நிகழ்வை அவச்சமணர் உள்ளிட்ட மக்கள் கூட்டம் அதிர்ந்தே காண்கும். சம்பந்த பெருமானின் தமிழ்ஞான பெருமையை அனைவரும் உணர்வர். தமிழ் சுவடி தாங்கும் தகைமைதனை புரிவர். ஆலவாயன் அருட்கருணை திறம் தாங்கும் சம்பந்தர் புகழையே அறிவர். ஆர்ப்பரிக்கும் ஆற்றோர மக்கள் கூட்டம் எங்கும் அரகர எனும் குரலை, எங்கும் அரகர எனும் குரலை. வேந்தனும் வேங்குக வேந்தனும் ஓங்குக என்ற வெற்றி தொடர் கேட்டு கூன்மன்னன் பாண்டியனும் வேளமன தன் செங்கோல் நிமிர்ந்ததன. அனபாய சோழனுடைய செங்கோல் எப்படி நிமிர்ந்து இருந்ததோ அது மாதிரி இவனுடைய செங்கோல் வளைஞ்சிருந்தது. இவன் கூன்மன்னனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. இவனுடைய சமணம் தாங்கிய காரணத்தால் இவனது செங்கோல் வளைந்திருந்தது. செங்கோல் கூனி இருந்தது, குறுகி இருந்தது. அந்த செங்கோல் இன்று நிமிர்ந்தது. அதுதான் செய்தி. இவனுடைய முதுகு கூன் நிமிர்ந்தது என்பது அல்ல செய்தி. இங்கே இவனுடைய செங்கோல் அனபாயனின் செங்கோல் என்ன நிமிர்ந்ததாம். தென்னனது செங்கோல் நிமிர்ந்தது என்று சேக்கிழார் பாடுவார். தமிழ் மதுரை இச்சரித்திர நிகழ்வுதனை சந்தித்து மகிழ்கிறது. தமிழ் மதுரை இச்சரித்திர நிகழ்வுதனை சந்தித்து மகிழ்கிறது. காலம் இதை பதிவு செய்யும். இன்றும் இதை சிந்தித்து மகிழும். அனபாயன் செங்கோலாய் நிமிர்ந்த கூன் பாண்டியன் பெயரும் பார்த்தீங்களா, அதே தான். அனபாயன் செங்கோலாய் நிமிர்ந்த கூன் பாண்டியன் பெயரும் நின்ற சீர் நெடுமாறன் என தமிழுலகம் நிறைவேசும். சைவம் பட்டையிட்ட வைரமென பறந்து ஒளி வீசும். சைவம் பட்டையிட்ட வைரமென எங்கும் ஒளி வீசும். திருமுறைகள் கனம் கூடும். தெய்வ தமிழ் தழைக்கும். சான்றோரின் சங்கடங்கள் சகமெங்கும் சரியும். சீகாழி சிவக்கொழுந்து மங்கையர்க்கரசி நின்ற சீர் நெடுமாறன் குலச்சிறை திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் மணியம்மை உடனாய சம்பந்த பெருமான் என 5 நாயன்மார்கள் தன் கரை நிற்க என 5 நாயன்மார்கள் தன் கரையோரம் நிற்க வையை தமிழ்நதி தான் செய்த புண்ணியம் என்று எண்ணி இன்றும் மகிழ்கிறது. ஒரு 5 நாயன்மார் ஒரு இடத்துல நிற்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய புண்ணியம் அந்த வைகை பண்ணியிருந்தால் அந்த வைகை நதிக்கோரம் இந்த 5 நாயன்மார்கள் நிற்பார்கள். நீர் எதிர்த்த ஓலை பெண்ணே, நீர் எதிர்த்த ஓலை ஓடுது. நீர் எதிர்த்த ஓலை பெண்ணே ஓங்கு முதல் அமைச்சர் குலச்சிறையும் பரியேறி பாய்வர். கரையோரம் குதிரையில் ஏறி கிளம்புறார். நீர் இறங்கி தெய்வ சுவடிதனை கையெடுத்து தலையேந்தி கரை வருவார். அந்த நீர் விட்டே சுவடிதனை கையெடுத்து தலையேந்தி கரை வருவார். இந்நிகழ்வின் திரு இடமும் இது எங்கே நடந்ததுன்னா அதற்கு இன்றைக்கும் சான்றாக இந்நிகழ்வின் திரு இடமும் இன்று திரு ஏடகம் என்னும் ஊராய் பாடல் திருத்தலமாய் அமையும். சைவப்பழித்தலையே தொழிலான மலித்தலை சமணர், சைவப்பழித்தலையே தொழிலாக கொண்ட மலித்தலை சமணர் வலுவின்றி தாங்களே கழுவினில் ஏறும் காரியமாற்றி மதுரையை நீத்தனர்.
தாங்களே கழிவினில் ஏறும் காரியம் ஆற்றி மதுரையை நீத்தனர். சூதின் சமணம் முற்றுமாய் நாடு கடந்தது. பரவி நின்ற சமணர்தம் பாலிகளும் பள்ளிகளும் சிவன் இல்லங்களாய் மாறி சமுதாய வாழ்விடமாய் சகத்தினை களிப்பூட்டும். தமிழ் சங்கங்கள் தலைநிமிர மதுரை உலகின் ஒளியாகும். நிறைந்த மகிழ்வில் அமைச்சர் குலச்சிறையார், அம்மை அரசியார், மன்னன் நின்ற சீரார் ஆகியோர் சம்பந்த பிள்ளையுடன் கூட்டாகி அன்றாடம் ஆலவாய் அழகனை தரிசிப்பர். சின்னாள் சிறுமுகையும் மதுரையில் சிரிப்புடன் சிறந்திருப்பார். மதுரையின் உச்சக்கட்ட நிகழ்வுகளாக சமணர் சூழ்ச்சிகளை சரித்து அரசையும் மாற்றி தம் சைவம் நிலை நிறுவிய பெரு நிகழ்ச்சி தந்த மகிழ்வுடன் பாண்டிய தல யாத்திரையும் நிறைவாக சம்பந்தர் வரலாற்றில் மிகச்சிறந்த இடத்தை நாம் தொட்டிருக்கிறோம். அடுத்ததாக கொஞ்ச நாளைக்கு இவங்க மதுரையில் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லா திருக்கோயில்களையும் தலங்களையும் கண்டு கழிக்கிறார்கள். அருமையான ஒரு காட்சியாக அவர்களுக்கு நல்ல போதாக சைவத்தையும் இங்கே செழிக்க வச்சாச்சு, சமணர்களை ஓட்டியாச்சு, ராஜாவும் மாறிட்டான், நாடும் சைவத்துக்கு வந்துட்டது. அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வில் அந்த காட்சி முடியுது. இது என்னுடைய நாடகத்தில் 2ஆம் பகுதியாக முடிக்கிறேன். 3ஆம் பகுதியாக இவங்க திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலியில் ஆரம்பித்து அப்படியே ஞானசம்பந்த பிள்ளை தனது திருமணம் நடந்து அங்கே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றி கொல்லம்புதூருங்கிற ஊரில் ஆற்றை கடந்து வெள்ளமான ஆற்றை, அதாவது தோணி இல்லாத, அதாவது ஓட்டுபவன் இல்லாத ஒரு தோணியில் கடந்த காட்சி, ஆண்பனையை கொலை என செய்த காட்சி, பூம்பாவை எழுப்பிய காட்சி அப்படின்னு பெரும்பெரும் அதிசயங்கள் எல்லாம் செய்து கொண்டு நம்முடைய ஞானப்பிள்ளை வருகின்ற காட்சி நம்ம அடுத்த ஒவ்வொன்றாக காண்போம் என்று கூறி இன்றைக்கு இந்த 2ஆம் பகுதியை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாடகத்தில் முடிப்பேன். எனவே அடுத்தாற் போல நாம் திருநெல்வேலிக்கு போவதற்கு காத்திருப்போம். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் சொன்ன மாதிரி மதுரையை மீட்ட சமணர்களிடமிருந்து மீட்ட ஞானசம்பந்த பிள்ளையும் திருநெல்வேலி யாழ்ப்பாணரும் மதங்க சோழாமணியாரும் பரிசன கூட்டமும் அப்படியே திருநெல்வேலிக்கு வராங்க. மதுரையை மீட்ட பிள்ளை பெருங்கூட்டம் பாண்டி தல யாத்திரை கிளம்பி பெரும்பகுதி தலங்கள் கண்டு உச்சகட்டமாக திருநெல்வேலி உரையும் நெல்லையப்பர் கண்டு வணங்கி பதிகம் யாப்பர். ஒலிக்கும் இப்பதிகம் கேட்போமா? இந்த திருநெல்வேலி பதிகத்தை, இந்த நாடகத்தை நாங்கள் திருநெல்வேலியில் நடத்தும் போது மருந்தவை மந்திரம்னு இந்த பதிகம் ஆரம்பிக்கும். நிறைந்த சைவர்கள் கூடின சபையில் இந்த நாடகம் நடக்குது. 800 பேருக்கு மேலே அரங்கத்தில் இருக்கிறாங்க. அரங்கத் தலைவருக்கு 83 வயசாகுது. இந்த நாடகம் 4 மணி நேரம் நடக்குது. 4 மணி நேரமும் அசையாமல் உட்காந்து செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். கை நடுங்குது. 83 வயது பெரியவர். அந்த நெல்லை சங்கீத சபாவின் செக்ரட்டரி, பெரிய செலிபிரிட்டி. அந்த ஊரில் அரசனன்கோன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்பெனியின் எம்டி. டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ் தயார் பண்ணுறவங்க. ஃபோர்டு கம்பெனி டிராக்டருக்கு அவங்க செல்லிங் ஏஜென்ட்ஸ். நான் பிறந்த ஊர், அந்த ஊரை விட்டு நான் வெளியே வந்து 50 வருஷம் ஆச்சு. திரும்பவும் அந்த ஊருக்கு போய் இந்த நாடகத்தை போடணும்னு ஆசைப்பட்டு போகிறேன். மக்கள் கூட்டம். நாடகம் முடிஞ்ச உடனே மேடைக்கு வந்து சொல்கிறாரு, ஐயா இந்த நாடகத்தை இப்படி பண்ணுவார்னு நான் இது வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. இந்த சபைக்கு, நெல்லை சங்கீத சபைக்கு நான் 35 வருடங்களாக செக்ரட்டரியாக இருக்கிறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு நாடகத்தை நான் கண்டதில்லை. இதுக்கு நான் காரணம் இல்லை, ஞானசம்பந்த பெருமான் தான் காரணம். பொன்னியின் செல்வ நாடகம் அந்த இடத்துல அதே மேடையில் நடந்தது. அதே மேடையில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், மனோகர், ஹரான் ராமசாமி, சோ, கிரேசி மோகன்,
லேட்டஸ்டாக டிவி வரதராஜன் இவங்க நாடகமெல்லாம் நடந்த இடம். அந்த இடத்துலையே என்னுடைய நாடகம், நான் பிறந்த ஊர் அது. அந்த ஊரில் அந்த நாடகம் என்னுடைய நாடகம் நடக்கிறது என்னுடைய பிறவி பயன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வந்து மேடையில் ஏறி சொல்கிறாரு, என்னை விட வயசானவர் அவர். இந்த கொரோனா பீரியடுக்கெலாம் முன்னாடி 2018 டிசம்பர் 30 நடக்குது. பொன்னியின் செல்வனில் பிரம்மாண்டம் இருந்தது, ஆனால் உயிரோட்டம் இல்லை. ஐயா நாடகத்தில் பிரம்மாண்டமும் இருந்தது, உயிரோட்டமும் இருக்குது. சொன்ன ஐயா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. 40 பேர் நடிகர்கள். ஞானசம்பந்தர் 7 பிள்ளைங்க நடிப்பாங்க. பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஜோதியில் கலக்கிற 16 வயசு வரைக்கும் 7 பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க மேக்கப் போட்டு. அடியேன் ஒருவன் தான் அதுக்கு வந்து ஆள். 1,15,000 ரூபா, 1,20,000 ரூபா செலவு. இங்கேருந்து 40 பேரையும் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயினில் கொண்டாந்து விட்டுட்டு 6 வேளை சாப்பாடும் கொடுத்து தங்க வச்சு மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, ஆர்னமெண்ட்ஸ், சீன் செட்டிங்ஸு சென்னையிலேருந்து போகும். மனோகர் கம்பல்லேருந்து சீன் செட்டிங்ஸ் போகும். சீன் செட்டிங்ஸ் மட்டும் 25,000 ரூபா. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஞானசம்பந்தரை தெருவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருநெல்வேலி உரை செல்வர்தாமே அப்படிங்கிற பாடல் வந்த உடனே அந்த மக்களெல்லாம் அப்படியே மெய் மறந்து போய் திருநெல்வேலி பதிகத்தை அங்கே பாடுறோம், திருநெல்வேலியே பாடுறோம். மக்களெல்லாம் எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்டு ஐயா ஒன்ஸ் மோர் நாங்கள். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா ஒன்ஸ் மோர் பாடுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் அது ரிப்பீட் ஆகுது. ஆனால் திரும்பவும் நான் கம்ப்யூட்டரை பேக் சைடு கொண்டு வந்து ரீவைண்ட் பண்ணி கொடுத்து பிள்ளைகளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே, கேப் கொடுக்கட்டுமா? பரவாயில்லையா, நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்டாகணும். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த பதிகம். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை. இது திருநெல்வேலியில் சம்பந்தர் பதிகம். மருந்தவை மந்திரம், இதெல்லாம் ராகத்தோடு கேட்டு பார்க்கணும். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய். பெருமானுடைய நாமத்தையே சிந்தையில் வச்சுக்கோ. நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறி தரத்தன்று பைம்பூம் செருந்தி செம்பொன் மலர். அந்த தாமிரபரணி ஆற்றுல இதெல்லாம் வருதான். குறுந்த மலர்கள், செம்பருத்தி மலர்கள், செருந்தி மலர்கள் எல்லாம் வருகின்ற பொன்மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. அங்கே உள்ள வேணுபுரத்தீசர், அங்கே உள்ள நெல்வேலி அப்பர், திருநெல்வேலியுரை செல்வர்தாமே அப்படின்னு முடிக்கும் 10 பாட்டு. அந்த 10 பாட்டையுமே இங்கே பதிகமாக காமிச்சோம். அப்படிப்பட்ட திருநெல்வேலியில் இந்த நாடகம் நடந்தது. அந்த எங்கள் ஊர் திருநெல்வேலிங்கிறத ஒரு சிறப்பு வேறு எனக்கு. நான் படித்த இடம், நான் வாழ்ந்த இடம், நான் வளர்ந்த இடம், நான் பிறந்த இடம், நான் தினசரி குளித்த தாமிரபரணி தண்ணீர். அந்த ஊரில் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி இந்த நாடகத்தை நிறைவு செய்தோம். அப்படியே ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வேலியை விட்டு ராமேஸ்வரம் போகிறார். 10 தலையானை யாருன்னு தெரியும் இல்லையா? 10 தலையானை இலங்கையின் ராவணனை பார்மகிழ வென்ற பரந்தாமன் ராமன். உலகத்துக்கே மகிழ்ச்சியாம் பார்மகிழ வென்ற பரந்தாமன் ராமன் கொன்ற பழிதீர வழிபட்ட கடல்பதியாம் ராமேஸ்வரம் வணங்கி அங்கிருந்தே ஈழத் திசை திரும்பி ஈசன் உரை திருத்தலங்களாம் திருகோணமலையோடு திருக்கேதீஸ்வரத்தானையும். ராமேஸ்வரத்திலேருந்து பாடுறார் பதியம். ராமேஸ்வரத்தை ஒரு பதியமாக பாடுறார். அங்கேருந்து கேதாரத்தையும் திருக்கேதீஸ்வரத்தையும் அங்கேருந்து திருகோணமலை, திருக்கேதீஸ்வரம், இந்த 2ஐயும் பாடி 2 பதிகங்களை நிறைவு செய்கிறார். எங்கே? ராமேஸ்வரத்தில். மக்களெல்லாம் ராமேஸ்வரம் பாடி முடித்த உடனே அடுத்தாக்கில் புறப்பட்டு போகிறார் பாண்டிய நாடு தலங்கள். மக்களெல்லாம் அடுத்துள்ள திரு ஆடானை, திருப்புணவாயில், இந்த 2ஐயும் கடந்து
குலச்சிறை பிறந்த ஊராம் மணமேற்குடி செல்வர். இவர் கூடவே அந்த மதுரையில் இருக்கிற குலச்சிறையெல்லாம் கூட வராரு. சின்னாள் இங்கே தங்கி அருகுத்தலமலாம் அன்பினில் வழிபடுவர். பாண்டிய குழுவினர் அவங்க வராங்க. குலச்சிறை, மங்கையர்க்கரசி, நின்றசி, நெடுமாறன் எல்லாருமே நம்ம பிள்ளை கூட வந்து புறப்பட்டு தலையாத்திரை வராங்க. இங்கே ராமேஸ்வரம் தாண்டி திருவாடானை திருப்புணவாயில் கடந்த உடனே இவர் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் புறப்பட்டு போங்க, நானும் உங்களிடமிருந்து புறப்பட்டு செல்கிறேன்னு விடைபெற்று கொண்டு பாண்டிய குழுவினரை பின்தொடர வேண்டாம் என பணித்து சேரநாடு சேர்வர். திருக்களர், திரு பாதாளச்சரம் என வணங்கி முள்ளிவாய்க்கரையை அடைவர். இந்த முள்ளிவாய்க்கரையில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது, ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அடுத்துள்ள திருக்கொள்ளம்புதூர் காண முயலுவர். அந்த முள்ளிவாய்க்கரையிலிருந்து திருக்கொள்ளம்புதூர் அக்கறையில் இருக்குது, நடுவில் ஆறு. அந்த ஆற்றை கடந்து தான் அங்கே போகணும். இன்றைக்கு அங்கே பாலம் இருக்குது, அன்றைக்கு அங்கே பாலம் கிடையாது. ஆனால் இவருக்கு பலம் இருந்தது. பாலம் இல்லாவிட்டாலும் அந்த பலத்தால் கடந்துருவார். அடுத்துள்ள திருக்கொள்ளம்புதூர் காண முயலும் நடுவாக வெள்ளப்பெருக்கெடுத்த பாலமிலா ஆறு பாயும். வெள்ளப்பெருக்கெடுத்த பாலமிலா ஆறு பாயும். அதன் அதிவேகம் காணுவார் தோணிப்பிள்ளை. இவர் சாதாரண, இவர் தோணிபுரத்து பிள்ளையாச்ச, தோணிப்பிள்ளையாச்சு. அதனால தான் இங்கே தோணிப்பிள்ளைன்னு சொல்கிறார். அதன் அதிவேகம் காணுவார் தோணிப்பிள்ளை. கரையோரம் துடுப்பிலா தோணிகளும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. யாருங்க? தோணிக்காரங்கள்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கயிறை வச்சு கட்டிட்டு அதில் உள்ள துடுப்பெல்லாம் எடுத்துட்டு, துடுப்பு தண்ணியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துடுப்பெல்லாம் எடுத்துட்டு தோணி ஓட்டுறவங்க யாருமே அங்கே இல்லை. துடுப்பிலா தோணிகளும் பயந்து ஓடிய ஓட்டுவார் இல்லாதே. கரையோரம் துடுப்பிலா தோணிகளும் பயந்து ஓடிய ஓட்டுவார் இல்லாதே ஓய்வெடுக்கும். ஆறு கடக்க யாது வழி, அக்கறை ஆண்டவனை அணுகுவது எவ்வாறு? அக்கறை ஆண்டவனை அணுகுவது எவ்வாறு? அக்கறையாய் சிந்திப்பார் ஆளுடைய நம் பிள்ளை. அக்கறையாய் சிந்திப்பார், அக்கறை அடைய யாது வழி என்று அக்கறையாய் சிந்திப்பார். இறைவன் உடன் இருக்க உறும் கவலை ஏனோ? இறைவன் நம்ம கூட இருக்கும்போது ஏன் கவலை? அடியரோடு பிள்ளைகளும் தோணிகளில் ஏறுவர். கட்டிய கயிறுகள் அவிழ்த்துவிட்டு அடியர் கூட்டம் சிவ சிவ என்றே ஆர்ப்பரிக்கும். என்ன ஆச்சுது? தோணி கிடையாது, துடுப்பு கிடையாது, கயிறும் கட்டலை, கயிறையும் அவுத்து விட்டாச்சு. எல்லாரும் ஏறிட்டாங்க தோணியில். ஒரு கூட்டம் இல்லை, 4 தடவை வரணும். 10 தோணிகளில் ஏறி உட்காந்துருக்குறாங்க. என்ன ஆச்சு? தோணி ஆத்தோடு போகணும் இல்லையா? போகலை. எதிர்கரை நோக்கி பயணிக்குதான். மேலே ஏறி ஒரு பதிகத்தை பாடுறாரு. தோணி எதிர்கரையை நோக்கி அழகா மெதுவாக ஆடிக்கிட்டே போகுதான். படகுகள் பாங்காய் எதிர்கரை நோக்கியே இதமாய் பயணிக்கும். கடும் சீற்ற காட்டாற்றில் தோணிகளில் பிள்ளை கூட்டம் அமர தொடுப்பிலா ஓடங்களும் தமிழ் பதிகம் காதுரும்.